கைஸ் தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஈபி பில் பிரச்சனை தான் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்குது. ஒரு சிலர் வந்து எனக்கு ஈபி பில் ரொம்ப கம்மியா வந்திருக்குன்னு சொல்றாங்க. ஒரு சிலர் வந்து ஈபி பில் மத்த போன ஆட்சிய விட இந்த ஆட்சியில வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமா வந்திருக்குது. ஒரு 2 மாசமா நாங்க ரொம்ப அதிகமா கட்டுறோம். ரூ. 1000 பில் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 10,000 ரூ. 20,000 நாங்க கட்ட வேண்டியதா வருது அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுனால, ஈபி ஆஃபீஸ் வந்து பிரச்சனை பண்றதுக்கு ஆரம்பிச்சுட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஆன்லைன்ல போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஒரு யூனிட் எவ்வளோ போட்டுருக்காங்கன்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு போய் பார்த்தா, போன ஆட்சியில வந்து பார்த்தீங்கன்னா 0 டூ 100 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ. 100 யூனிட் போன ஆட்சியில ஃப்ரீ. அதே 100லேருந்து 400 யூனிட் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 2.35 ஒரு யூனிட்டுக்கு ரூ. 2.35. ஆனா 400 யூனிட்லேருந்து 600 யூனிட் வரையும் ரூ. 3.50 ரூ. 3.50 எவ்வளோ 400 யூனிட்ல 600 யூனிட் வரைக்கும். ஆனால் அதே இந்த ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா 0 to 200 வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ. எவ்வளோ 0 to 200 வரைக்கும் ஃப்ரீ ஸ்கீமு. ஆனால் அடுத்த ஒரு ஸ்கேமை கேளுங்க. 200 யூனிட்லேருந்து 400 யூனிட் வரைக்கும் ரூ. 4.70 எவ்வளோ ரூ. 2 மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றிட்டாங்க. இந்த பக்கம் ஃப்ரீன்னு கொடுத்துட்டு இந்த பக்கம் அமௌண்ட்டை ஏற்றிட்டாங்க. ஏன்னா இவங்க சமாளிக்கணும்ல, அதனால ஃப்ரீன்னு சொல்லிட்டு இப்படி ஏற்றிட்டாங்க. இதே நாம சொன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருவாங்க. என்ன அந்த ஆட்சி குறை சொல்றீங்களா, அதை குறை சொல்றீங்களா, இதை சொல்றீங்களான்னு சொல்லிட்டு. சரி எனக்கு ஒரு டவுட். நான் எங்களோட ஈபி பில் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்தேன். எனக்கு ஒரு டவுட். வாங்க வீடியோ. உங்களோட இபி ஆப்பே நம்ம போய் அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி நம்ம போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு மை கன்சியூமரில் போயிட்டு நம்பர் என்டர் பண்ணிட்டு அதில் போய் பார்த்தா மை டிரான்சாக்ஷனுக்கு மை யூசேஜ் இருக்குது. யூசேஜில் பாருங்கள் 318 யூனிட்டுக்கு 547, 306 யூனிட்டுக்கு 733 ரூபா. இது என்ன டிஃப்ரெண்ட்னு எனக்கு ஒன்றும் தெரியல. இது கீழே பாருங்கள், போன ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா 47, 37, 57 இந்த மாதிரி சம்திங் தான் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. அது ஜீரோவும் ஒரு சில மந்த் வந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா 3 ஆகஸ்ட்டில் 547, 26 மேல 733, ரெண்டுமே பாருங்கள் 318 யூனிட்டுக்கு 547. ஆனால் 306 அதோட கம்மி யூனிட்டு, ஆனால் 733 ரூபா வந்திருக்குது. இது எப்படின்னு தெரியல. சரி இவங்களோட கால்குலேட்டர்லேயே போய் செக் பண்ணி போகலான்னு சொல்லிட்டு போய் பார்த்தா 306 யூனிட் போட்டாங்கன்னா இதில் வந்து பாருங்கள் 498 ரூபா தான் வருது. ஆனால் அவங்க 733 ரூபா போட்டிருக்காங்க. ஆனால் இதே 318 ரூபா போட்டாங்கன்னா ஓரளவுக்கு கரெக்டாக வந்துச்சு. இது ஒரு 5 ரூபா வந்ததுன்னா இதில் அதிகமாக காமிக்குது. ஆனால் அவங்க பில்லு கம்மியாக காமிக்குது. இது 555 ரூபா வருது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன்றும் தெரியல. எப்படி 318 யூனிட்டுக்கு 547, 306க்கு 733. ஆகஸ்ட் மாதம் 318 யூனிட்டுக்கு 547 ரூபா. அது அந்த கால்குலேட்டர்ஸ் போட்டு பார்த்தா ஓரளவுக்கு கரெக்டாக வந்துருச்சு. அதே 306 யூனிட்டுக்கு 733 ரூபா. அது அந்த கால்குலேட்டரில் இவங்க வச்சிருக்க கால்குலேட்டரில் போய் போட்டு பார்த்தா 400 சில்லறை தான் வந்து பார்த்தீங்கன்னா வருது. 497 சம்திங் தான் வந்து பார்த்தீங்கன்னா வருது. இது எப்படி இது ஸ்கேமா இல்லை என்னன்னு தெரியல. ஆனால் ஒரு 200 வந்து பார்த்தீங்கன்னா போன மாதம் வந்து பார்த்தீங்கன்னா மே மாதம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க. அதை நம்ம அவங்க கூட போய் கேட்டாலையும் அவங்க வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இப்போ எவ்வளோ பேர் போய் கேட்டு அந்த ரெஸ்பான்ஸ் பண்ணல. அதுவும் நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியாமல் பார்க்காம போய் கட்டிட்டாங்க. நாம வந்து பார்த்தீங்கன்னா இதை ஆன்லைனில் ஓரளவுக்கு செக் பண்ணி பார்த்து நமக்கு தெரியுது. வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியலன்னு சொல்லிட்டு போய் கட்டிட்டாங்க. இந்த ஆட்சி வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்குது. இது எப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இதை சொன்னால் நம்ம வந்து கமெண்ட்ல வந்து என்ன வந்து திட்டுவாங்க. அதனால கரண்ட் ஈபி பில் கட்டுறதுக்கு முன்னாடி வேறு அவங்களோட யூனிட் எவ்வளோ யூஸ் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு போய் ஈபி பில் கட்டுங்க.